அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி புதன்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை நிச்சயமா தீரும். அதே மாதிரி வறுமை, பணத்தடை, பண கஷ்டம் இது எல்லாத்துல இருந்தும் உடனடியா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னே சொல்லலாம். ஆக மொத்தம் மேஜிக் போல உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதிய சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க செய்யும் போது நிச்சயமா அந்த விநாயக பெருமானோட பரிபூரணமான அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டமும் பணத்தடையும் விலகும், கடன் பிரச்சனை தீரும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள் விஸ்வாவசி வருஷத்துல வரக்கூடிய முதல் சதுர்த்தி திதி. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு மைத்ரேய முகூர்த்தமும் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இன்னைக்கு நைட்டு 8:27 ஆரம்பமாகி இன்னைக்கு நைட்டு 10:41 வரைக்கும் இருக்கு. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காயும் 5 ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடனும் தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த ஏலக்காய் பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய வெந்தய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஏலக்காய் பரிகாரத்தை செய்யறவங்க இந்த வெந்தய பரிகாரத்தை இன்னைக்கு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இது உங்க விருப்பம்தான். பணவரவுல உங்களுக்கு தடைகள் இருக்கு, வீட்ல வறுமை தான் இருக்கு, அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையினால ரொம்பவே கஷ்டப்படுறேன், இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உடனடியா உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த வெந்தய பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு புதன் ஹோரை நேரம் இருக்கு. அதே மாதிரி இந்த 8:27 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மைத்ரேய முகூர்த்த நேரமும் இருக்கு. அந்த வகையில புதன் ஹோரை நேரமும் மைத்ரேய முகூர்த்த நேரமும் சேரக்கூடிய இன்னைக்கு நைட்டு 8 மணி 27 நிமிடங்கள்ல இருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். சப்போஸ் இந்த டைமை நீங்க தவற விட்டுட்டீங்க, உங்களுக்கு இந்த டைம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த வெந்தயத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேல பலனை கொடுக்கும். நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு இந்த வெந்தய பரிகாரம் நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாம இந்த வீடியோல சொல்ற இந்த எளிமையான வெந்தய பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெந்தயத்துக்கு பசைத்தன்மை ரொம்பவே அதிகம். அதனால பணத்தை காந்தம் போல நமக்கு நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணு கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை குறைஞ்சது 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. மேக்சிமம் எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லலாம். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 46429. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 46429. இதுதான் அந்த நம்பர். இது விநாயகரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த நம்பரை பத்தி பல பதிவுகள்ல பல பரிகாரங்கள்ல நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். இந்த நம்பரை சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல பயன்படுத்தும் போது நிச்சயமா 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. வேக வேகமா சொல்ல வேண்டாம். இப்படி இந்த நம்பரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தை எடுத்து கொண்டு போய் நீங்க சமைக்கக்கூடிய வெந்தயம் வச்சிருக்கக்கூடிய டப்பால கொட்டி வச்சிருங்க. இந்த வெந்தயத்தை சமையலுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கே பயன்படுத்தணும் நாளைக்கே பயன்படுத்தணும்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்க 10 நாளைக்குள்ளேயோ 1 மாசத்துக்குள்ளேயோ இந்த வெந்தயத்தை எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வேஸ்ட் பண்ணாம மறக்காம யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வெந்தயத்தை சைவ சமையலுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். அசைவம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா உடனடியா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்.